அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி வங்கி சேமிப்பு கணக்குகளில் இருந்து 295 ரூபாய் கழிக்கப்படுவதாகும். இது குறித்த எந்த தகவலும் தெரியவில்லை என வாடிக்கையாளர்கள் பலர் இணையத்தில் புகார்கள் தெரிவித்து வருகின்றனர். எந்த தகவலும் இல்லாமல் ரூபாய் 295 எடுக்கப்படுவது ஏன் என பல்வேறு தரப்பினரும் குழப்பத்தில் உள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி நீங்கள் மாத தவணை முறையில் ஏதாவது பொருட்கள் வாங்கினால் அந்த இஎம்ஐ விவரங்களை கவனிக்கும் பகுதிதான் நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் ஆகும். நீங்கள் இஎம்ஐ செலுத்த வேண்டிய தொகை அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு நாள் முன்னதாக உங்கள் அக்கௌண்டில் இருக்க வேண்டும். இதனை NACH கவனித்துக் கொண்டிருக்கும். அந்த தொகை இல்லாவிட்டால் அபராதமாக ரூபாய் 250 எடுக்கப்படும். அதற்கு வரி சேர்த்து மொத்தமாக ரூபாய் 295 எடுக்கப்படும். எனவே இப்படி பணம் போகக்கூடாது என கருதினால் உங்கள் இஎம்ஐ தொகையை சரியாக உங்கள் கணக்கில் வைத்திருக்க வேண்டும். உதாரணமாக உங்கள் இஎம்ஐ ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி கழிக்க திட்டமிடப்பட்டிருந்தால் 6ஆம் தேதி முதல் உங்கள் கணக்கில் போதுமான பேலன்ஸ் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது தொடர்பாக வங்கிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இஎம்ஐ மூலமாக வாடிக்கையாளர்கள் பொருட்கள் வாங்கும் போது இஎம்ஐ தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே வங்கி கணக்கில் அதற்கான பணம் இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு நாளைக்கு முன்பாக வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லை என்றால் நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் மூலமாக பணம் பிடிக்கப்படும். எனவே இப்படி பணம் போகக்கூடாது என கருதினால் உங்கள் இஎம்ஐ தொகையை சரியாக உங்கள் கணக்கில் வைத்திருக்க வேண்டும் என்று வங்கிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.